துலாம் ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு வருடமா அமைய போகுது சார்? அதாவது துலாம் ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொல்லைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் நீங்கி தன்னுடைய இஷ்டப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகுது. குருவோடைய பரிபூர்ண ஆற்றல் இந்த வருடம் ஆரம்பத்திலேயே துலாம் ராசிக்கு கிடைக்கும். அப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இணைந்து இருந்தால் நிறைய எதிர்மறையான விஷயங்கள் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரனை பார்க்காரு. அப்போ என்ன பண்ணுவார்னா, இந்த தங்கம் பெருந்தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விஷயமே குரு தான். குருவும் சுக்கிரன் தான். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கம்மல், குரு யாருன்னா நெக்லஸ், இப்படி எடுத்துக்கலாம். அப்போ நெக்லஸ் பிடிக்குமாங்கடா யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. நெக்லஸ் கண்டிப்பாக பிடிக்குமாங்க. அதே மாதிரி தான் குருவுடைய பார்வை நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலேருந்து டைரெக்டாக 5ஆம் பார்வை விழுது. ஸோ அந்த பார்வை மூலமாக துலாம் ராசிக்காரர்கள் எல்லா விதமான கஷ்டங்கள்லேருந்து விடுபட போகிறாங்க. ஸோ இவங்க கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இவங்க மனசில் உள்ளதை வெளிப்படையாக பேசிடுவாங்க. நம்மளுடைய மகர ராசிக்காரங்க மாதிரி மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேச மாட்டாங்க. ஸோ இந்த வருடம் இவங்க ஸ்டார்டிங்லேருந்து முடிவெடுத்துக்கணும். தன்னுடைய ரகசியங்கள், தன்னுடைய செயல்பாடுகள், இப்போ ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி வெளிப்படையாக சொல்கிறது, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கணும். நம்ம செஞ்சு முடித்த பிறகு சொல்கிறது வேறு, செய்கிறதுக்கு முன்னாடி சொன்னோன்னே என்ன ஆகுனா, உனக்கு என்னப்பா நீ பெரிய ஆள், நீ அப்படி பண்ணிட்ட, உனக்கு என்னம்மா நீ மகாராணிம்பாங்க. ஸோ அவங்க படுற கஷ்டமும் அவங்க படுற பாடும் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் பொதுவாகவே இந்த 2026 துவக்கத்திலிருந்து முடியும் வரை தன்னுடைய ரகசியங்களை இவங்க கரெக்டாக பாதுகாத்து அதனை சிறப்பாக செஞ்சு முடித்தாங்கன்னா வெற்றி என்பது இவங்க பக்கத்தில் இல்லை, இவங்க கூடயே தான் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். துலாம் ராசி அன்பர்களுக்கான தெய்வ வழிபாடுன்னா அது எந்த தெய்வ வழிபாடு? நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் சித்தர்கள் வழிபாடு பின்பற்றுறது ரொம்ப சூப்பராகும். தன்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க சித்தர்கள் வழிபாடு அல்லது முருகன் வழிபாடு, திருச்செந்தூர் முருகன் கோவில் வழிபாடு, இந்த 2 வழிபாடுமே அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே இவங்களுக்கு 2026 நல்ல மாற்றங்களை மனசார உணரும்.